இருக்கும் பெரியவர் பல நெடுமாறனவர்களே, பெரியவர் SSR அவர்களே, இந்த விழாவிற்கு இந்த உண்ணாவிரத தலைமை தாங்கியிருக்கும் சரத்குமார் அவர்களே, ராதா ரவி அவர்களே, இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் இங்கே கூடியிருக்கும் என்னுடைய திரையுலக சகோதரர்களே, திரண்டிருக்கும் மக்களே, பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, என்னை வாழ வைத்த தெய்வங்களான தமிழக மக்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ரொம்ப மிக அருமையான உணர்வு பூர்வமான அறிவு பூர்ணமான உணர்ச்சி பூர்வமான ஒரு அருமையான ஒரு உண்ணாவிரதை இந்த மாதிரி வந்து நடத்தி கொண்டிருக்கும் சரத்குமார் அவர்களுக்கும் ராதா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். 3வது கட்ட சினிமா இண்டஸ்ட்ரி தெரிவிக்கிற போராட்டம். இதுல வந்து நிறைய கட்டுப்பாட்டுகள் விதிச்சிருக்காங்க. அதனால்தான் இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்கு. கட்டுப்பாட்டு இல்லாத மனிதன் எதையுமே சாதிக்க முடியாது. கட்டுப்பாடு இல்லாத மனம் எதுவுமே சாதிக்க முடியாது. இந்த விஷயத்துல வந்து நிறைய பேசுறதுக்கு விஷயம் இருக்கு. நிறைய பேர் பேசியிருக்காங்க. மிக அருமையா இங்க பேசிய ராதா ரவி அவர்களுக்கும் நண்பர் திருமாவளவன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இலங்கை தமிழர்கள் நான் நிறைய பேரை சந்திச்சிருக்கேன், இங்கேயும் சரி வெளிநாட்டிலையும் சரி. அந்த இலங்கை தமிழில் அவங்க திட்டினா கூட அது எதுவோ ஒரு நாதம் மாதிரி இருக்கும், சங்கீதம் மாதிரி ஒலிக்கும். அந்த மாதிரி அவங்க வந்து பாஷை மட்டும் இல்லை, லாங்குவேஜ் மட்டும் இல்லை, பழகுறதுக்கும் அவ்வளோ இனிமையானவர்கள். அவங்க வந்து அவங்க நாட்டில் வாழ முடியாம மற்ற நாட்டில் எப்படி எல்லாம் வாழ்றாங்க நினைச்சு பார்த்தா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சத சம உரிமைக்காக போராடினாங்க. அதுக்கு இவங்க வந்து ஆயுதத்தை எடுத்தாங்க, சிங்கள ராணுவம், சிங்கள கவர்மெண்ட். இது வந்து யுத்தத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியா, நம்ம சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் அவங்க எல்லாம் முயற்சி எடுக்கணும், தீவிரமா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது அவங்க எடுத்த பிறகு கூட நான் வந்து டெஃபினெட்லி நாம இங்க பேசுறது, இங்க நடக்கிறது அந்த ஸ்ரீலங்கை கவர்மெண்ட்டுக்கு, ராஜபக்ஷ காதுக்கு, அந்த எம்பிஸ், அந்த அசம்பிளிக்கு எல்லாருக்குமே தெரிய வரும். அந்த தைரியத்திலே, அந்த நம்பிக்கையில அவங்களுக்கு தெரிய வருங்கிற நம்பிக்கையில நான் வந்து ஸ்ரீலங்கை கவர்மெண்ட்டுக்கு ஒண்ணு மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன். தமிழ் மக்கள் அங்க சம உரிமை தான் கேட்டாங்க, அதை நீங்க கொடுக்கல. அதுக்கு போராட்டம் நடத்தினாங்க. உங்களுக்கு வந்து 3 படை வீரர்கள், வசதிகள், சௌகரியம் எல்லாமே இருக்கு. நீங்க வந்து யுத்தத்தை அனௌன்ஸ் பண்ணீங்க. 2 வருஷமா, 5 வருஷமா, 10 வருஷமா, 35 ஆண்டுகளா உங்களால அவங்களை ஒழிக்க முடியல சொன்னா நீங்க என்ன வீரர்கள்? ஆம்பளைங்களா நீங்க? ஒத்துக்க முடியலன்னு சொல்லி ஓகே, ஒத்துக்கிறதுக்கு வந்து உன்னுடைய ஈகோ இடம் கொடுக்கலையா? ஓகே, உன்னுடைய காரியம் நீ செஞ்சிருக்க, முடியல, ஒத்துக்கணும். இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், இலங்கை மட்டும் இல்ல, எந்த நாடாகட்டும், ஏழை மக்கள், பாமர மக்கள், இன்னசென்ட் பீப்பிள், குழந்தைங்க, லேடிஸ், முதியோர், அவங்களுடைய வேதனை அந்த காற்று பட்டால் அந்த நாடு உருப்படாது. எந்த நாடாகட்டும், சாமானிய ஜனங்க வந்து பாதிக்க கூடாது, அது சாமானிய ஜனங்க கஷ்டப்படக்கூடாது எந்த காரணத்திலும் எந்த விதத்திலையும். அந்த நாடு உருப்படாது. அந்த சுவாச காற்று அந்த நாட்டுக்கு பட்டு அது உருப்படாது. உங்க நாட்டில் பாமர மக்கள், ஏழைகள், குழந்தைகள், பெண்கள் உதிரம் கொட்டுது அந்த பூமியில. அங்க இருக்கிறவங்க அங்க சாகுறாங்களே பாமர ஜனங்க, அவங்க பெணங்களை வந்து புதைக்கிறாங்க நினைக்கிறீங்களா? கிடையாது, விதைக்கிறாங்க. நீ வந்து எல்லாரும் அந்த யுத்தத்துல நீ எல்லாரும் அழிச்சா கூட அந்த விதை நாளைக்கு வந்து உங்களை நிம்மதியா வாழ விடாது, புரிஞ்சுக்குங்க. நானு எந்து
அதெல்லாம் விட்டுட்டு, அகங்காரத்தை விட்டுட்டு, உண்மையை எடுத்துக்கிட்டு, எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறது கேட்டு இணங்கி சமரசத்துக்கு வந்து யுத்தத்தை நிறுத்து ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்தா உங்களுக்கு நல்லது. 30 ஆண்டுகள் ஆன பிறகு வேண்டாம் சொன்னா அது எப்படி? செத்தவங்க வாழ்றவங்களை விடுவாங்களா? எப்படி விடுவாங்க? அடைஞ்சே ஆகணும் அந்த இடத்தை. அதை அவங்க புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். நடந்தா நல்லது. அப்படி புரிஞ்சுக்கலன்னு சொன்னால் பெரிய நாடுகள் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி, இதுக்கு எந்த கொடுத்தா கூட அதுக்கு ஒரு இணைய கிடையாது. என்னுடைய சார்பில் ஒரு 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து எல்லாருக்குமே என்னுடைய கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.